இல்ல இல்லக்கா ஏடி நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன செய்தியே? ஏக்கா நாங்க அங்கதான் வந்துட்டு இருக்கோம். நீ எங்க இங்க? அக்கா என்னாச்சு கோவமா இருக்க? ஒண்ணும் இல்லடி, இந்த லட்சுமி வீட்டுக்கு போயிட்டு வரேன். அவன் மாவன் இருக்கான் பாரு, இந்த ரமேஷ் பையில எப்ப பார்த்தாலும் அடிச்சு அடிச்சு விட்டுருதானா, அதான் என்னன்னு போய் சத்தம் போட்டுட்டு வரேன். சானா எதுக்குக்கா? என்னமோ முட்டாய் வாங்கி தின்னுட்டு இருந்திருக்கான், அவன் கேட்டானா கொடுக்கலையா, அதுக்கு இந்த பைய இவனை பிடிச்சி கீழே தள்ளி அடிச்சிருக்கான். அதுக்கு தான் என்னன்னு போய் ரெண்டு சத்தம் போட்டு வரேன். சரி வாங்க ரெண்டு பேரும் ஏன் இங்க ரோட்ல நின்று பேசுறோம், வாங்கடி. சரிக்கா வாங்க போவோம். ரமேஷ் ஊம குசுமே, நீனும் தானே அந்த பையில அடிச்சிருக்க? ஏம்மா அவன் முதல்ல என்னை அடிச்சான், அதுக்கு அப்புறம் தான் நான் அடிச்சேன். நல்ல பிள்ளை மாதிரி நான் கேட்டதுக்கு அவன் தான் என்னை அடிச்சான், நான் அடிக்கலன்னு தானே சொன்னேன். இப்போ நான் அவன் அம்மிட்ட போய் கேக்குறேன், கேட்ட பிறகு தான் எனக்கு விஷயம் தெரியுது. அவன் அம்மிட்ட கத்துறா, உன்னால நான் வீடு வீடா போய் சண்டை போட்டு வரணுமோ? அவன் அடிச்சான், நான் பாத்துட்டு இருப்பனோ, அதான் நானும் அடிச்சேன். அந்த ரெண்டு பிள்ளைகளும் பள்ளியோட போயிட்டு தானே வருது, ஏதாவது பிரச்சனையை இழுத்துட்டு வருதா? நீ தான் தினைக்கு ஒரு பிரச்சனையை கொண்டு வர. அம்மா குல்பி உட்கார்ந்து நின்னுட்டு இருக்கீ, யார் உனக்கு காசு கொடுத்தா? எங்கல போய் வாங்குற? அம்மா அன்னைக்கு மாமா போகும்போது காசு கொடுத்துட்டு போச்சுலாமா, அதுல தான் போய் குல்பி வாங்கிட்டு வந்தேன். குல்பியா? இல்லே ரமேஷ், குல்பி எங்கல வாங்கின? ஒண்ணு பாத்திர கூடாது, உடனே எங்கல வாங்குன அப்படிம்பியே. போ ரோட்ல தான் வைக்கிறான், போய் வாங்கி தின்னு. நீ கோவமா பேசாதல. இல்ல எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும்ல. இல்ல ப்ளீஸ்ல எனக்கு ஒன்று வாங்கி தல. அவ தான் சொல்றால, அவளுக்கு ஒண்ணு வாங்கி கொடு போ. முறைக்காதல. ஆமா போ, என் குல்பி கரைஞ்சிரும், நான் தின்னுட்டு தான் போவேன். இல்ல குடுல, நான் திங்கிறேன், நீ போய் இன்னொன்னு வாங்கிக்கோ. இல்ல போல. போ பேசாம, கோவம் வந்துரும் பாரு எனக்கு. எச்சி கூட விட மாட்டியோ, அதையும் வாங்கி தின்றுவியோ? இல்ல இதுல என்ன எச்சிருக்கு? நீ தின்னதெல்லாம் திங்கிற. நீ சின்ன பையன், அப்படிலாம் பேச கூடாது. கூட குடிச்சிட்டு போல, வேற போய் வாங்கிக்க. ஏட்டி உனக்கு வேணும்னா வெளியில போய் வாங்கி தின்னு, அவன் ஏட்டி மல்லுக்கு நிக்கிற? சின்ன பிள்ளை வச்சிருக்கத கூட விட மாட்டியாடி? அக்கா இப்படி பேசாதக்கா, எனக்கு குல்ஃபினா ரொம்ப பிடிக்கும். நான் வெளியில போய் வாங்குறதுக்குள்ள அவன் போயிட்டானா என்ன செய்யுது? இவன் சின்ன பையன், ஓடி போய் வாங்கிட்டு வந்துருவான், அதான் சொன்னேன். அவன் சொல்றது சரிதான். ஏல ரமேஷ், இந்த காசை வாங்கிட்டு போல, போய் வாங்கிட்டு வா, ஓடியா. ஏல முழிக்காத, காசை பிடி, போய் வாங்கிட்டு ஓடியா, ஓடு. உன் குல்பி அம்மா திங்காம வச்சிருக்கேன், பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன், போ. புடி தாயி, ஒண்ணு தின்ற கூடாது, உடனே வந்துருவியே எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வால அப்படின்னு. இல்ல அதெல்லாம் இருக்கட்டும், குல்பி சின்னதா தெரியுது, வர வழியில தின்னுட்டு வரலையே. எனக்கு திமிரு பிடிச்சு வாதான், உனக்கு ஐயோ பவன் வாங்கிட்டு வந்து கொடுத்தா அதுல தின்னுட்டு வந்து என்ன வர கேப்பியோ? பேசாம பேரு பத்துக்க. தெரியல, கோவப்படாதல, சும்மா கேட்டேன். ஆளை மண்டை பாரு, ஒரு குல்பியை கூட நிம்மதியா திங்க விட மாட்டான். நம்ம சரியான ஆளுக கூட தான் பழக்கம் பிடிக்கும். என்ன இங்க உட்காந்துருக்கிய? இந்த காய்கறி கூடயே உங்களுக்கு தூக்கம் இல்லையாக்கும்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, காத்து சிலு சிலுன்னு அடிக்கல, செத்த நேரம் உட்கார்ந்துட்டு போலான்னு இருக்கேன். உட்காரு. அம்மாக்கா நல்ல சில்லு சில்லுன்னு இருக்குக்கா. ஏக்கா காலையில இருந்து நானும் தேடுறேன், இந்த ரம்யாக்கா எங்க ஆளையே காணும். அவன் எங்கடி போறா? அவளுக்கு வீட்டை விட்டா எங்க வீடு இல்லைன்னா உன் வீட்டுக்கு வந்து நிப்பா. அவன் வேற எங்க போவா? அங்கதான் எங்கேயாவது இருப்பா. ஆமாக்கா அதுவும் சரிதான், அதை எங்க போகுது? முந்தானது நீயும் உன் பிரச்சனை எங்கேயோ போனேல, எங்க போனீங்க? அது எங்க வீட்டுக்காரரோட பெரிய மாமாவா ஒரு பிள்ளை இருந்துச்சுல்ல, நீங்க கூட பார்த்துருப்பீங்க, முன்னாடி ஒரு தடவை இங்க வந்துச்சு. அந்த பிள்ளைக்கு தான்க்கா சேரமாதேவியில் வச்சு கல்யாணம், அதுக்கு தான் போயிட்டு வந்தோம். ஆமாட்டி பார்த்துருக்கேன். பொண்ணு கூட நல்ல கொஞ்சம் புது நிறமா நல்ல மூக்கு முழியுமா இருந்துச்சே, அந்த பிள்ளை தானே? மாப்பிள்ளை என்னட்டி நல்ல கலரா? என்னக்கா அந்த பிள்ளை எங்க புது நிறம்? அதெல்லாம் புது நிறம் கிடையாதுக்கா. புது நிறம்னா என் நிறம் தான் புது நிறம். அந்த பிள்ளை கொஞ்சம் கருப்பு தான். மாப்பிள்ளை நல்லா தான்க்கா இருந்தாரு, அந்த ஆளு கொஞ்சம் மாநிறமா இருந்தாரு. என்னடி சொல்ற? மாநிறமா இருந்தாரா? அது என்னடி மாநிறம்? புது நிறம்னா அது ஏன் நிறம் தான் புது நிறம். மாநிறம்னா உங்க கலர்ல இருக்கிறது தான்க்கா மாநிறம். நீங்க தான் மாநிறமா இருக்கீங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தாரு, உங்க கலர்ல இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மோட்டி போ, என் கலரை தான் மாநிறம் மாநிறங்கறியாக்கும். சரி போ. அக்கா என்ன இங்க வந்து உட்காந்துருக்கிய? அங்க உங்களை காணும்னு ஆளை தேடிட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் இங்க உட்காந்து பழக்கம் போட்டுட்டு இருக்கிய. வா, உன்னை ஆளை காணும்னு இவன் ஊர் புறம் தேடிட்டு உன்னை ஆளை காணும்னு இங்க வந்திருக்கா. நீ என்னைய காணும்னு தேடினியாக்கும். சரி வா, செத்த நேரம் உட்காரு, நல்ல காத்தடிக்கல, அதான் உட்காந்துருக்கேன். நீ எங்கிட்ட நீ தேடுன? நான் தான் பின்வாசல்ல தானே இருக்கேன், தேடுனங்கிற. பின்வாசல்ல இருந்தியோ? நான் அங்க எங்க பார்த்தேன் உன்னைய?
நான் முன்னாடி பார்த்துட்டு அப்படியே லதாக்கா வீட்டுக்கு போயிட்டேன். அங்கேயும் பார்த்தேன், அங்கேயும் ஆளை காணும். சரி 2 பேரும் எங்கே போனேன்னு பார்த்தா இந்த அக்கா தான் இங்கே உட்காந்துருந்துச்சு. அவ வீட்டு பின்வாசல்ல கூட போய் தேடல, முன்னாடி மட்டும் தேடிட்டு வந்துட்டு ஊர் பூரா தேடுனேன்னா இது உன் தேடல் எப்படி இருக்கு தெரியுமா? அக்கா அடிக்கிற வெயிலுக்கு அப்படியே இங்கே ஒரு பாயை போட்டு படுத்தோம்னா நல்லா தூக்கம் வரும் அக்கா. அக்கா இவள பாரு, இவளுக்கு வீட்ல வேலை வெட்டி எதுவும் இல்ல, நல்லா படுத்து தூங்கலாங்கறா. ஆமாடி, உன் மாமியா நல்லா சோறு பொங்கி உனக்கு கொடுக்குது, அப்ப நீ படுத்து உறங்கலாம் தான். நான் அப்படியே நான் சோறு பொங்கி கொடுக்க வேண்டாம்? பொங்குச்சு, அது பொங்குறத நீ வந்து ஒரு நாள் உட்காந்து தின்னு பாரு, அப்ப தெரியும். ஏன்டி அப்படி சொல்ற? நல்லா தானடி பொங்கும். தான் பொங்கிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வசந்தி கூட இப்ப சேர்ந்துச்சுல்ல, என் மேல உள்ள கோவத்துல சோத்துல உப்பள்ளி போட்டுருது, குழம்புல உப்பள்ளி போட்டுருது, உரப்பள்ளி போட்டுருது. வாயில வைக்க முடியல. எனக்கு மட்டும் தான் செய்தா இல்ல எல்லாத்துக்குமே இப்படித்தான் செய்தான்னு ஒரு நாள் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இருக்கு அதுக்கு. நீ சொல்ற கோவம் இருந்தா அதுக்கு நீ இப்படிலாம் செய்யுமாக்கும்? இல்லக்கா, ஒரு நாள் எங்க வீட்டுக்காரர் சாப்பிட்டு இருப்பார்ல, அப்போ போய் அதை தின்னு பார்க்கணும்னு வச்சிருக்கேன். கை தவறி போடுதா இல்ல வேணும்னு பண்ணுதான்னு அப்பதான் தெரியும். அது வேணும்லாம் செஞ்சிருக்காது, வயசு ஆயிட்டுல, அண்ணன்னு தெரியாம என்னத்தையாவது அள்ளி போட்டிருக்குமா இருக்கும். ஏன் நீ பொங்கு, நீ நல்லா உட்காந்து கதை தானே பேசிக்கிட்டு இருக்க. மாட்டி ரம்யா சொல்றது சரிதானே, நீ பொங்கு. எதுக்கு வயசான காலத்துல அதை போட்டு படுத்துற? அக்கா, நான் என்ன பொங்க மாட்டேன்னா சொல்றேன், நான் தான் பொங்குதங்கிறனே. நான் செய்யறது அதுக்கு திங்க முடியலையா, வாயில வைக்க முடியல. என்னத்தை செஞ்சிருக்கேன்னு போட்டு கிழிக்குது. நீ வேணாலும் வந்து பேசாதுட்ட, அது என்ன பாடுபடுத்துதுன்னு உனக்கெல்லாம் தெரியாது. சாரி விடுடி, வயசு ஆயிட்டு அப்படிதான் இருக்கும், கண்டும் காணாம போங்க. நீ நல்லா திங்கிற மாதிரி பொங்கணும், நீ அரைக்குறையா பொங்குனா பிறகு எப்படி இருக்கும் சாப்பாடு? அப்படிதான் இருக்கும், வேற அதை எங்க திங்கும். அக்கா போக்கா, உனக்கு எப்போ பார்த்தாலும் என்னையே சொல்லிட்டு இருக்கணும். நான் நல்லா தான் பொங்குவேன். ஆமாட்டி, நீ ரொம்ப சூப்பரா தான் பொங்குவ. சரி வாங்க போவோம், நேரம் ஆயிட்டு, போய் நான் போய் சமையல் பண்ணணும், வாங்க. ஏட்டி உட்காரு, என்ன முடிச்சுக்கிட்டு நிக்கிற? கிக்கா உட்காந்தா நேரம் இருங்கக்கா. இன்னைக்கு என்ன சமையல் செய்யலாம்னு சொல்லுங்க, நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன்க்கா. பெருசா சமையல் செய்ய வந்துட்டான், ஆளை மூஞ்சியும் பாரு. அன்னைக்கு நீ செஞ்ச ஆப்கான் பிரியாணி தான் எப்படி வந்துச்சுன்னு ஊருக்கே தெரியுமே. போங்கக்கா, வீடியோக்கு தானே, நீங்க இப்படிலாம் பேசாதீங்க. ஆப்கான் பிரியாணி மட்டும் எனக்கு மட்டும் எப்படி செய்ய தெரியும். இது இப்போ நான் சொல்ல போறது அது இல்லை, அதை விடுங்க. நம்ம தாலி செய்வோமாக்கா? ஏக்கா நம்ம தாலி செய்வோம்க்கா. எதுக்கு தாலி செய்யணுங்கிற? யாருக்கு கல்யாணம் தாலி செய்யறது? என்னத்துக்கு இப்ப தாலி? ஐயோ அக்கா, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி இந்த யூடியூப் சேனலை நடத்தனே தெரியல. ஏக்கா தாலினா தாலியா? இது தாலி தோலி தாலி எனக்கே சொல்ல வரல. போங்க, உங்க கூட பேசி ஐயோ எல்லாம் மறந்து போயிடும். ஏக்கா அப்படின்னா எல்லாம் இது வந்து கடையில் போய் சாப்பிட்டு பாருங்க, அப்பதான் தெரியும். இங்கே வீட்டுக்குள்ளேயே சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆமா, கடையா கடைக்கடையா ஒவ்வொரு கடையா படிக்கிட்டீங்கிற உனக்கு தானே தெரியும். சரி, என்னதான் தாலி தோலி தாடி தேடிங்கிற, என்னன்னு தான் சொல்லி தொலை, அப்பதானே தெரியும். அது வந்து என்ன சொல்றது, நான்வெஜ் தாலின்னு சொல்லுவாங்க, அப்புறம் வெஜிடேரியன் தாலின்னு சொல்லுவாங்க. வெஜிடேரியன்னா காயில் இப்போ சாம்பார், அப்பளம், கூட்டு, அப்புறம் பொரியல், அப்புறம் வத்தக்குழம்பு, அப்புறம் பாயாசம், சோறு எல்லாம் வச்சு ஒரு பிளேட்டில் ஃபுல்லாக வச்சுருவாங்க பார்த்துக்கோங்க. அது ஃபுல்லாக நம்மளுக்கு சாப்பிடவே முடியாது. ஆனால் அப்படி எல்லாம் செஞ்சு காட்டுறது தான்க்கா வெஜிடபிள் தாலி அப்படி சொல்லுவாங்க. அது மாதிரி நான்வெஜ்ஜில் சுக்கா கிக்கா அது இதுன்னு எல்லாத்தையும் செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சு காட்டணும். அதுதான்க்கா. வாங்கக்கா, வெரைட்டியாக இருக்கும்ல, செஞ்சு நல்லா சாப்பிட்ட மாதிரியும் திருப்தியாக இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்படி போட அருவாள, உனக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல திருப்தியா கிடைக்கும். அத சொல்லு, அதை விட்டுட்டு தாலி தோலின்னுக்கிட்டு. அட பாக்கா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆளுக்கு ஒரு சமையல். இப்போ நான் சாம்பார் வச்சேன்னா நீங்கள் ரசம் வைக்கலாம், அக்கா பொரியல் வைக்கலாம். இப்படி எல்லாத்தையும் வச்சுட்டு சோத்தை வச்சுட்டு அப்பளத்தை வச்சுட்டு அப்படியே ஒரு தட்டில் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பாயசம் கேசம் வச்சு அப்படி காட்டினா அப்படியே கெத்தாக இருக்கும்ல. நம்ம லத்து சமையல் யூடியூப் சேனல் எவ்வளோ பரபரப்பாக இருக்கும் தெரியுமா? அதை சொல்ல வந்தா நீங்கள் வேற போட்டு அன்னைக்கு கடையில் வாங்கினங்கிறியே. சாம்பார் வைக்க தெரியாம நான் இருக்கேன். ஓ, உனக்கு சாம்பார் வைக்க தெரியுமாக்கும்? சொல்லு, சாம்பார் எப்படி வைக்கணும்னு. பருப்பை வச்சுட்டு அப்படியே 2 காயை வெட்டி அதில் போட்டு அப்படியே மிளகா பொடியை போட்டு அப்படியே 2 புளியை போட்டு கிண்டி ஊற்றினா சாம்பார். இது என்ன பெரிய மலையாக்கும்? சாம்பார் வைக்க தெரியாதுங்கிறீங்கள. வாங்க வாங்க போய் செய்வோம், நேரம் ஆயிட்டுல. அவங்களுக்கு என்னை கண்டாலே பிடிக்காது. அப்படித்தான் ஏதாவது சொல்லிட்டு தெரியும். என் புருஷனை கேளு,
என் மாமியார் இல்லாத நேரம் எப்படி நிறைய வெரைட்டியாக சமையல் செஞ்சு கொடுத்தேன்னு அவர் சொல்லுவார், நெட்டவழி உன்னைய தவிர சமையலில் அடிச்சுக்க ஆளே கிடையாது நெட்டவழி, நீ அம்புடு ருசியாக செய்கிற நெட்டவழி அப்படி சொல்லுவார். நீ வேற மோட்டி, உன் சமையல் உன் புருஷனுக்கு பிடிச்சா சரிதான், எங்களுக்கு பிடிக்கிறதா முக்கியம். சரி வாங்க, நேரம் ஆயிட்டுலாம் இப்படியே பேசிக்கிட்டே இருந்தேன். அப்படி வாங்க சமையல் ஆரம்பிப்போம். வாங்கடி, என்னமோ சொல்லுறா, போய் செஞ்சுதான் பாப்போம் எப்படி வருதுன்னு. சரி வாங்க. அம்மா சீனி கிழங்கு அவிச்சுக்கிட்டு இருக்குடி. போட்டி, எனக்கு அவிச்ச கிழங்கே பிடிக்காது. ஒரு கிழங்கு சுட சொல்லியிருக்கலாம்ல அம்மாவை. ஆமா போ, அம்மாவே 4 கிழங்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கு, அதில் அத்தை வீட்டுக்கு வேற கொடுக்கணும்னு சொல்லிச்சு. ரம்யாக்கா, ரம்யாக்கா, டீ 2 பேரும் என்னைய பார்த்ததும் வேண்டாம் வெறுப்பா முழிக்கல. என்ன விஷயம்? எதுக்கிட்டி என்னைய பார்த்து முழிக்கிய? ஒண்ணுமில்லையே. என்ன நெட்டவழி, எதுக்கு வந்த? எங்க அம்மா வீட்டுல இல்லையே. டீ குட்டச்சி, என்ன சொல்ற? உங்க அம்மா இல்லையா? உங்க அடுப்பங்கரையில சத்தம் கேக்குது. வந்து வந்து எங்க அப்பா இருக்கு. டீ சொல்ற? உங்க அப்பா வேலைக்கு போலையாக்கும்? உங்க அப்பா வாட்டி வீட்டுல இருக்கு? டீ நெசமா தான் சொல்றியா? எங்க அப்பா இன்னைக்கு வேலைக்கு போல. நீ போ, எங்க அம்மா அத்தை வீட்டுக்கு போயிருக்கு, நீ அங்க போய் பாரு. குட்டச்சி நிஜமா தான் சொல்றியா? ஏன் அஞ்சலி, உங்க அம்மா இல்லையாப்ல? வந்து எங்க அம்மா இந்த சீனி கிழங்கு தின்னுங்க. நெட்டவழி, நீ எப்படி வந்த? சரி வா உட்காரு. எட்டி குட்டச்சி, ஒரு சீனி கிழங்குக்காக உங்க அம்மா இல்லைன்னு போய் சொல்லுவியட்டி? எட்டி அஞ்சலி, நீயும் அவ கூட சேர்ந்துக்கிட்டு பாருக்கா ரம்யாக்கா, 2 சீனி கிழங்குக்காக நீ இல்லைன்னு சொல்லுது. எதுக்கு இல்லன்னு போய் சொன்னியே? பின்ன இல்லன்னு தான் சொன்னேன். அவன் ஒத்தையில 50 கிழங்கையும் தின்றுவா. நீனே 4 கிழங்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கா. எல்லாத்தையும் அவளே தின்றானா எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. ஏத்தா குட்டச்சி சரியான ஆள் தான். பாருக்கா, 50 கிழங்குமா நான் திங்க போறேன். என்னமோ ஒரு கிழங்கு திம்ப நீ கொடுத்தனா, அதுக்கு எப்படி போய் சொல்லுது பாரு. உள்ளேலாம் வளர்த்து வச்சிருக்க. ஒரு கிழங்கு திம்ப, ஒரு கிழங்கு. அவ்வளோ கிழங்கையும் புடிங்கி தின்றுவ நீ. வரவும் எங்க அம்மா எல்லாரும் போய் தான் சொல்ல முடியும். சின்னவள சும்மா இரு. அவ என்ன அவளத்தையும் திங்க போறாளாக்கும்? உடே ஏடி நெட்டவழி, வா இந்தா உனக்கு ஒரு கிழங்கு எடுத்துக்க. டீ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கிய? வேணுமா வேண்டாமா? வறந்து உட்காருங்க, இல்லைன்னா அவ்வளோத்தையும் நானே தின்றுவேன். சொன்னேன்ல, இவ எல்லாத்தையும் அவளே புடிங்கிட்டு உட்கார்ந்துட்டா பாரு. எனக்கு தெரியும், இவ அவளத்தையும் தின்றுவா. இது வாடி, நம்மளும் போய் எடுத்து திம்போ. இல்லைன்னா அவளத்தையும் தின்னுட்டு வெறுந்துட்டு தான் போடுவா. எடி வாங்க, இல்லை அவ்வளோத்தையும் தின்றுவேன். உண்மையிலே எனக்கு சீனி கிழங்குனா ரொம்ப பிடிக்கும். டீ சீக்கிரம் வாங்க. வாங்க எல்லாரும் உட்கார்ந்து திம்போ. மேக்கா, நாட்டுக்கிழங்கு கிடைக்கலையோ? கம்பெனி கிழங்கு வாங்கிட்டு வந்திருக்க. ஒன்று தான் நாட்டுக்கிழங்கு மாதிரி தெரியுது. நாட்டுக்கிழங்கு தாக்கா நல்ல இனிக்கும். எப்போ வாசியில எங்க என்ன கிடைச்சாலும் முதல்ல ஓடியாந்துரு. ஒருத்தரையும் திங்க விட்டுறாத. ஏய் சும்மா இருக்க மாட்டேன். சின்ன பிள்ளைன்னு பார்க்குறேன் பார்த்துக்க. இல்லை 2 குத்து குத்திடுவேன். குத்துவ வா, மாமியார சொல்லி கொடுக்கணும்னா இல்லையான்னு பாரு. ஏடி நீ என்ன சொன்னாலும் நான் கவலையே பட மாட்டேன்டி. வாசலில் என்ன கிடத்தாலும் நான் தின்னுட்டு தாண்டி போவேன். ரம்யாக்காவே ஒன்றும் சொல்ல மாட்டேக்கா. நீ என்னடி? ஏடி சும்மா இருடி, அவளை ஏடி கிண்டல் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க. ஏக்கா, இந்த கிழங்குக்கு 2 கடுகு உளுந்த பருப்பு போட்டு அப்படியே 2 வத்தலை கிள்ளி போட்டு 2 கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு சாப்பிட்டா அம்புட்டு ருசியா இருக்கும்க்கா. நீ சாப்பிட்ருக்கியா? ஏடி நாங்களாம் அப்படி சாப்பிட்டது இல்ல. உனக்கு தான் சாப்பிடுற விஷயம்னா எல்லாம் தெரியுது. கோட்டா வேணும்னா தாளிச்சு தரேன் உனக்கு மட்டும். வேண்டாம், பிறகு உன் மாவா முறப்பா. இப்படியே சாப்பிடுவோம். சரி வாக்கா, நம்ம சாப்பிட்டுட்டு லதாக்கா வீட்டுக்கு போவோம். ஏய் குட்டச்சி, எதுக்கிட்டே நீ முறைச்சிக்கிட்டே இருக்க? இடி ஒரு கிழங்கு திங்கிறதுக்கா இந்த முறை முறைக்கிற? கோட்டா எப்ப பார்த்தாலும் எங்க என்ன திங்கிறேன்னு கரெக்டா திங்கிற நேரத்துக்கு உனக்கு எப்படி தான் கெவுளி அடிக்குதோ தெரியல. கரெக்டா வந்துருவியே. ஏட்டி நீ என்ன சொன்னாலும் நான் கவலையே பட மாட்டேன். தின்னுட்டு தாண்டி போவேன். நீயும் திங்கிற விஷயத்துல வெக்கமே பட மாட்டியே, தின்னுட்டு தான் போவேன். நிப்பாட்டு, பெரியவ சின்னவன் இல்லாம என்ன வாய் பேசுற? சரி சத்தமிடாம சாப்பிடுங்க. வந்திருக்கேன் புது போன் வாங்கினே, ஒரு செல்ஃபி எடுப்போம்னு ரோட்டுக்கு வந்தா எப்ப பார்த்தாலும் என்ன செய்யற ஏதை செய்யறேன்னு. சும்மா சும்மா கார் அடிக்கி
சரி வாங்க வீட்டை பார்க்க. நெட்டவழி, இப்பதானே நடு ரோட்ல செல்ஃபி எடுத்தேன். இப்போ வீட்டுக்கு போகணும்னு கூப்பிட்டா நீங்களும் வந்து நின்னுகிட்டு செல்ஃபி எடுக்கற. ஆனா ஊனா செல்ஃபி செல்ஃபின்னு செல்ஃபியே எடுப்பியா? மூடிட்டு கம்முன்னு இருங்க. ஒரு ரசனையும் கிடையாது உங்களுக்கு. வேற செல்ஃபி எடுக்காம என்ன பண்ணுவாங்க? புது ஃபோன் வாங்கியிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். புது ஃபோன் வாங்கினா என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் செல்ஃபி தானே எடுப்பாங்க. இப்படியா நடு ரோட்ல நின்னுகிட்டு ஈங்கற ஊங்கற கக்கூஸ் போற மாதிரி செல்ஃபி, அங்கன காலை நீட்டிக்கிட்டு ஒரு செல்ஃபி, இது என்ன பழக்கம் நெட்டவழி? வீட்ல வேலை இல்லையா? நெட்டவழி, நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ காதுலே வாங்காம திரும்ப திரும்ப செல்ஃபி எடுத்துட்டு இருக்க. இதை வச்சுக்கிட்டு உனக்கு என்ன செல்ஃபி? ஒண்ணு தின்னு இல்ல செல்ஃபி எடு. ஒரு வேலை செய்யாம இப்படி நின்னுகிட்டு செல்ஃபி செல்ஃபிங்கற. வாய மூடிட்டு இருங்க. எப்பா பாரு, ஒண்ணு உங்களுக்கு பொறுக்காது, இல்ல உங்க அம்மாக்கு பொறுக்காது. ஆனா ஊனா செல்ஃபி எடுக்கங்கல. புது போனு எவ்வளவு காசு கொடுத்து வாங்கியிருக்கேன். ஒரு செல்ஃபி கூட எடுக்காம எதுக்கு போனு? நான் கொலக்கட்டையை தின்னுகிட்டு எடுப்பேன், திங்காம எடுப்பேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு? கொலக்கட்டை வித் நெட்டவழி. ஓ யா. இப்ப சொல்லுங்க, என்ன வேணும் உங்களுக்கு? ஒரு 4 போட்டோ செல்ஃபி எடுக்கிறேன். சரி எடுத்துட்டு போறேன்னு விடுறீங்களா? அங்க வந்துருதியே, இங்க வந்துருதியே. ஒரு செல்ஃபியை நிம்மதியா எடுக்க விட்டீங்களா? தோணட்டே இருக்கீல. என்ன வேணும் உங்களுக்கு? பேசாத நெட்டவழி, எப்ப பாரு நீ இப்படி தான் செய்யற. அம்மா உன்னை அங்க வேலை செய்ய கூப்பிட்டுட்டே இருக்கு, நீ பிசாடி ரோட்ல போய் நின்னுக்கிட்டு செல்ஃபி எடுக்கற செல்ஃபி. சரி அப்புறமா எடுக்க வேண்டியதானே? காலங்காத்தால பசிக்குது, சாப்பாடு தர மாட்டேங்க. செல்ஃபி தான் ரொம்ப முக்கியமா? வீட்ல பசிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கேன், ஒருத்தரும் ஒண்ணும் தர மாட்டீங்க. நான் வெளிய போறேன், போ பேசாத என்கிட்ட. அதான் உங்க அம்மா வீட்டுல இருக்குதே, அதுக்கு ஏதாவது வாங்கி சாப்பிட வேண்டியதானே? ஏப்பா பாரு, சாப்பாடு இருங்க, எடுத்துட்டு வரேன். நிம்மதியா ஒரு போட்டோ கூட எடுக்க விட மாட்டேங்க. ஏக்கா லதாக்கா, ஏக்கா எங்க இருக்கியே? ஏக்கா அத வாங்கத, உள்ள வாங்க. ஏடி அம்மா எங்கடி? அம்மா இப்பதான் பின்னாடி துணி காய போட போயிருக்கு. ஏடி நீ போ, நான் போய் பின்னாடி போய் பார்க்கேன். ஏக்கா என்ன இன்னைக்கு நீங்க துணி காய போட்டுட்டு இருக்கீங்க? ஏடி காலையில இந்த பக்கம் வந்திருக்க? அக்கா அது வந்து கடைக்கு போலாமான்னு கேட்க வந்தாக்கா. இந்த கடைக்கு போகணும், என்ன வாங்க போற கடையில? அக்கா இந்தாங்க, முதல்ல நான் எடுத்து தரேன், நீங்க போட்டு முடிங்க. கேட்டடி கொஞ்சம் துணி தானே, நான் காய போட்டு வரேன். சரி என்ன கடைக்கு போகணும், என்ன வாங்கணும் அதை சொல்லு. அக்கா அந்த 3வது தெரு இருக்குல்ல, அங்க புதுசா ஏதோ ஜவுளி கடை திறந்துருக்கானாக்கா. நேற்று சாயங்காலம் அந்த வசதி கை நிறைய அள்ளிட்டு வந்தா. எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் அந்த மாறி பிள்ளைகிட்ட விசாரிச்ச போதாக்கா தெரிஞ்சிச்சு. என்னமோ ஒரு 2 சேலை வாங்கினா 1 சேலை இலவசமாக்கா. ஏக்கா நம்மளும் போயிட்டு வருவோம்க்கா. சொல்ற 2 சேலை வாங்கினா 1 சேலை இலவசமா? எதுக்கு துணி நல்லா இருக்கான்னு பாத்தியா? போங்கக்கா, நல்ல கலரா நல்ல சேலையா இருந்துச்சுக்கா, அதனாலதான்க்கா சொல்றேன். போட்டி முதல்ல அவ்வளோ துவச்சு பார்க்கட்டும். ஒரு தண்ணியில போட்டாதான் துணி எப்படி இருக்குன்னு தெரியும். சரி எவ்வளவா? போக்கா 500 ரூபாய்க்கு 2 சேலையாக்கா. 2 சேலை எடுத்தா 1 சேலை இலவசமா? ஏக்கா போவும்க்கா, நம்மளும் போய் வாங்கி பார்த்தா தானே தெரியும். யாராவது ஒருத்தர் முதல்ல வாங்குவோம். நீ சொல்ற சரிதான், வாங்கி பார்த்தா தான் தெரியும். ஆனா 500 ரூபாய்க்கு 2 சேலைன்னு எப்படி கொடுப்பான்? என்னமாவது பொய் கதையா இருக்க போகுது. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நல்லா விசாரிச்சுட்டேன். என்னமோ புது கடையா, குஜராத்ல இருந்து மொத்தமா அள்ளிட்டு வந்திருக்கானாக்கா. அதனாலதான் சீப்பா கொடுக்குறானுங்க. ஏக்கா போய் வாங்கி பாப்போம்க்கா. அப்படின்னா இந்த நெட்டவழிக்கு விஷயம் தெரிஞ்சிருக்குமே, அவதான் ஊர் புறம் சுத்திட்டு தெரியுதா. அவ ஒரு விஷயம்னாலும் விட மாட்டாளே, அவள முதல்ல ஓடியாந்துருப்பா. எடி போய் ஏதாவது பொய் பொருளையா இருக்க போகுது. பாக்கா நான் கண்ணால பாத்தங்க, நீ நம்ப மாட்டேன். வேணும்னாலும் வா, போய் நெட்டவழியை போய் பாப்போம். ஏக்கா இல்ல அதாக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? ஏக்கா வந்துட்டால, நெட்டவழின்னு சொன்ன உடனே வந்துட்டாளே. இவளுக்கு ஆயுசு 100 தான். நம்ம ஊருக்கு புதுசா ஒரு கடை வந்திருக்கான், சேலை கடை. ஏக்கா 2 சேலை எடுத்தா 1 சேலை இலவசமாக்கா. ஏக்கா நம்ம போய் பாப்போமாக்கா? அததான் இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருக்கேன், இந்த அக்கா நம்பவே மாட்டேங்குது. அக்கா அட போக்கா, நீ வேற. இந்த வசந்தி இருக்கா 2000 ரூபாய்க்கு அள்ளிட்டு வந்திருக்காக்கா. 2 சேலைக்கு 1 சேலை ஃப்ரீனா பாத்துக்க. அப்போ எத்தனை சேலை வாங்கியிருப்பான்னு? 8 சேலைக்கு 4 சேலை இலவசமா வாங்கிட்டு வந்திருக்காக்கா. சொல்ற 8 சேலைக்கு 4 சேலை வாங்கிட்டு வந்திருக்காளா? 2 பேரும் இப்படி வாயான்னு பழந்துட்டே இருங்க, அவன் அதுக்குள்ளே ஆஃபரை முடிச்சிருவான். ஆமாட்டி, அதான் நானும் சொல்றேன், இந்த அக்கா கேட்க மாட்டேங்குது. சீக்கிரம் போனா தானே கிடைக்கும். வெறும் கூட்டம் அலமோதுது. அல்லதாக்கா என்ன உம்முன்னு ஆயிட்ட? திடீர்னு உனக்கு ஒண்ணும் இல்லடி, மத்தியானம் சாப்பிட வர வருவன்ல சொல்லிட்டு போயிருக்காங்க. இப்போ போனா எப்ப நான் சாப்பாடு பண்றது? ஓ இதான் உன் கவலையா? வா
3 பேரும் சேர்ந்து கடப்படன்னு என்ன தேர் பொங்கி போட்டுட்டு போவோம். ஒடியா, ஒரு சாம்பார் வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஆமாட்டி, அதுவும் சரிதாண்டி, நல்ல ஐடியா தாண்டி. சீக்கிரம் வாங்கடி, என்னத்தையாவது ஒரு சாம்பார் வச்சுட்டு போவோம். இந்த மூத்தது வேற வீட்டுல கிடக்கு, என்னத்தையாவது சொல்லி கிள்ளி குடுத்துற போது உங்க அப்பாட்ட. எதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு போவோம் டி. நீங்க வேற சேலை எடுக்க போறோம்னு சொல்லிடாதீங்க, வந்து பாத்துக்கலாம். சரிக்கா சரிக்கா, வா போவோம். நல்லா அழகா தான் இருக்கும். கண்ணாடியில் பார்க்கும் பார்த்தா நம்ம அழகே நமக்கு தெரியுது. என்ன வயசு தான் 50 வயசு ஆயிட்டு. வயசு கொஞ்சம் குறைஞ்ச வயசா இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் உடம்பு குறைக்க பார்க்கணும். இந்த மனுஷன் அதுக்கு தான் மல்லாக்க கடந்து காலமால தூக்கிக்கிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணுறாரோ. நம்மளும் கொஞ்சம் பண்ணி பார்த்தா தான் உடம்பு குறையுமா இருக்கும். உடம்பு குறைஞ்ச வயசு குறைஞ்ச மாதிரி தெரியுமில்ல. ஏக்கா ஏன் லதாக்கா என்ன செய்யற? உத்து கிடந்து என்ன செஞ்சிட்டு இருக்க? ஏட்டி என்ன நீ இப்போ போல எங்க வந்த? எதுவும் பாத்தியோ? எதையும் பாத்தியான்னு கேட்க, நீதான் குப்புற விழுந்து கிடந்தது பார்த்தனே. குப்புற விழுந்து என்ன செஞ்சிட்டு இருக்க? ஒண்ணுமில்ல, கண்ணாடியில் பார்த்தேன்னா கொஞ்சம் குண்டான மாதிரி தெரிஞ்சிச்சு. அதான் எங்கள் வீட்டுக்காரர் 2 எக்ஸசைஸ் செஞ்சாரு. அதை பார்த்துட்டு நானும் செய்யலாமான்னு பார்த்தேன். அதுக்குள்ளேயும் தான் நீ வந்துட்டியே. அக்கா, ஒரு நாள் எக்ஸசைஸ் பண்ணு, 9 நாள் பண்ணாத. பிறகு வெயிட் ஏறத்தானே செய்யும். நீ தொடர்ந்து செய்யணும். நானும் பண்ணுன்னு தான் நினைக்கேன். எங்க நேரம் இருக்கு? அப்படியே சில சமயம் டிவியை பார்த்துட்டு வேற உட்காந்துடுறேன். பிறகு நீங்க வந்துருதியே, கொஞ்ச நேரம் கதை அடிக்கிறோம், எதையாவது சமையல் எடுக்கிறோம். நேரம் சரியா தாண்டி இருக்கு. உனக்கு உடம்பையும் குறைக்கணும், வீடியோவும் போடணும், வீட்டு வேலையும் முடிக்கணும். அப்போ அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்லட்டா? ஐடியா வச்சிருக்க, சொல்லு. அக்கா, கொஞ்ச நாளைக்கு நம்ம சமையலை விட்டுட்டு எக்ஸசைஸ் வீடியோ போட்டானே, அப்போ எல்லாரும் பார்க்கவும் செய்வாங்க. உனக்கும் வெயிட்டை கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்கும். நீனும் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். எப்படி ஐடியா? ஆமா ஏடி, உன் ஐடியா நல்லா தான் இருக்கு. ஆனா எங்க இருந்து இந்த உடம்பு வச்சுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்றது நானு? அக்கா, இதெல்லாம் ஒரு உடம்புனா போண்டி தான். எம்மா பெரிய உடம்பு வச்சுட்டு எக்ஸசைஸ்லாம் எப்படி பண்ணுறாங்க? எதையும் செய்ய முடியும்னு நினைக்கணுங்க்கா. முடியும்னு நினச்சா எல்லாம் முடியும். இப்போ பாரு, எக்ஸசைஸ்னால் நான் எப்படி டெய்லி அப்படி என் உடம்பு அப்படியே ஃபிட்டாக வச்சுருக்கேன் பாரு. அதை பார்த்து நீயும் கற்றுக்கோ. என்னடி சொல்ற? நீ எக்ஸசைஸ் பண்றியா? நீ எப்படி எக்ஸசைஸ் பண்ண? அக்கா போக்கா, என்னை பார்க்க தான் அப்படி இருப்பேன். நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன், என் உடம்புல ஏதாவது வெயிட் போடுதா? அப்போ எப்படி வெயிட் போடாமல் இருக்கு? நான் தினமும் எக்ஸசைஸ் பண்ணுவேன். அதனால தான் என் உடம்பு இவ்வளோ ஃபிட்டாக இருக்குது. இனிமையாவது நீ அங்கிட்ட இருந்து நிறைய விஷயம் கற்றுக்கோ. வாய ஆன்னு பொழந்துக்கிட்டு இருக்கேன். நீ அங்கே வா, நான் உனக்கு ஒரு எக்ஸசைஸ் பண்ணி காட்டுறேன். அதை மாதிரி நீ நம்ம தினமும் ஃபாலோ பண்ணு. என்னைய ஃபாலோ பண்ணு, வேற யாரையும் நீ ஃபாலோ பண்ண வேண்டாம். பண்ணு பாப்போம். இப்போ இப்படி வந்து நின்றுக்கிட்டா நான் எப்படி செய்யறது? இல்லைன்னா அந்த ரூமுக்கு வா, போவோம். வா, அங்கே போய் செய்வோம். நல்லா பார்த்துக்க. நீ 50 என்ற வரைக்கும் நான் இப்படி தான் நிற்பேன். இதுதான் எக்ஸசைஸு. உன் வயிறு கீறு தொப்பை எல்லாம் குறையும். நல்லா பாரு. என்ன பார்க்குறியா? என்னடி குறுக்கு அப்படியே வளைச்சிட்ட? நான் எப்படி இதை செய்யறது? எப்படி செய்யறதுனா இப்படி தான் செய்யணும். இந்த பக்கம் வளைக்கணும். அடுத்தால 1 2 3. அடுத்தது இங்கிட்டு வளைக்கணும். பார்க்குறியா? இந்த 3 எக்ஸசைஸும் நீ தொடர்ந்து செய்யி, உன் தொப்பை கிப்பை எல்லாம் குறைஞ்சிரும். இதான் எக்ஸசைஸு. இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணக்கா, நல்லா மெலிஞ்சிருவேன். நீ பணம் மரமாட்டம் குச்சி காலும் குச்சி கையுமா இருக்கு. நீ அங்கிட்டு வளைக்கிற, இங்கிட்டு வளைக்கிற. நான் இந்த உடம்ப வச்சுட்டு எங்கிட்டு வளைக்க குறுக்குல பிடிச்சிட்டு 4 நாள் எந்திக்க முடியாது. மண்டையும் மாதிரி எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குற. ஏடி, நான் எந்திச்சு அடுத்த வேலை செய்யணுமா வேண்டாமா? அக்கா போக்கா, அப்போ நீ என்னதான் செய்வ? சரி, இதெல்லாம் விடு. நான் உனக்கு முதல்ல இருந்து உட்காந்து ஒரு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறேன். அதையாவது செய். பார்க்குறியா? இதை தான் நீ கரெக்டாக செய்யணும். நல்லா உட்காந்துக்கிட்டு காலை நீட்டிக்கிட்டு நல்ல மண்டையை கூனி, உனக்கு ஒரு தொப்பையும் இருக்காது. பாதவதி, என்னையும் சாவடிக்கிறது நீ திட்டம் திட்டேன்னு நினைக்கிறேன். இவளுக்கு என்னாச்சு? என்ன பண்ணிட்டு கிடக்குறா? அவ எனக்கு எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்குறாளாம். இங்க பாரு, கடைசியில் என் குறுக்கு ஒடிக்கிறதுக்கெல்லாம் வழி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ அக்கா அக்கா, அவ ஒரு ஆளு. நீ அவட்ட போய் எக்ஸசைஸ் சொல்லி தர சொன்னியாக்கோ? போ. பார்க்கா, இவ்வளோ நேரம் என்கிட்ட எக்ஸசைஸ் கேட்டுட்டு இப்போ ரம்யாக்கா வந்த உடனே என்னையே 2 பேரும் கிண்டல் பண்ணுறிய. ஊர் இல்லாதவளே, உன் வயசு என்ன, என் வயசு என்ன? நீ 30 வயசுக்காரி செய்கிற எக்ஸசைஸுக்கும் நான் 50 வயசுல என் குறுக்க ஒடிக்கிறதுக்கு வழி சொல்ற.
ஆமாம் போ. எத்தனை வயசுலனாலும் செய்யலாம். நீ மெதுவாக செஞ்சு பழகணும். அப்புறம் ரெகுலராக வந்துடுவோம். நீ செய்ய மாட்டேன்னா அதுக்கு நான் என்ன செய்யட்டும்? போ. வாதாயே, நீ எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்ததெல்லாம் போதும். எதையாவது ஒண்ணு செஞ்சு குறுக்க ஓடிச்சு வச்சேன்னு வச்சுக்கோ, என் புருஷன் என்னை கொன்னே போடுவாரு. வாங்க. எங்க 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 இருக்கீங்க? யாரு? நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். யாருன்னு கேட்குறேன்ல, நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். எங்க எங்க இருக்கீங்க? எங்க யாரு யாரு? நீ வேணும்னே பயம் காட்டுறீங்க. யாருன்னு கேட்குறேன்ல. வெளி ஏடி, இங்க என்ன செய்ற? வெளிய என்ன நிக்கிற? உள்ள வா. ஏடி உள்ள வா. அக்கா, ஏ லதாக்கா, நீங்க இங்க என்ன சரியே? லதாக்கா, நட்டவலி உள்ள வா. நட்டவலி உள்ள வா. நட்டவலி உள்ள வா. நான் வர மாட்டேன். யாரு யாரு? நான் வரல. ஏய் நட்டவலி, உள்ள வான்னு சொல்றேன்ல. நீ வரியா? நான் வரட்டுமா? நட்டவலி எங்க வாடி. ஏடி, இன்னைக்கு என்ன நைட்டுக்கு என்ன செஞ்சு கொடுத்த? அக்கா, தினமும் என்னத்தை போட்டு செய்ய? இட்லி மாவு இருந்துச்சுக்கா, இட்லி ஊற்றி கொடுத்தேன். அடி, தினமும் என்னத்தை செஞ்சு கொடுக்க? இன்னைக்கு நான் உப்புமா தான் செஞ்சு கொடுத்தேன். இந்த பிள்ளைய திங்கிறதுக்கு ஒரே மல்லுக்கு தான் நிக்கி. உப்புமானா தொண்டையில இறங்க மாட்டேங்குது பார்த்துக்க. வேற என்ன செய்ய? எதையாவது செஞ்சு கொடுக்க வேண்டியதான். அக்கா, இங்கேயும் ஒருத்தருக்கு உப்புமானா இறங்காது. தினமும் மாவுக்கு போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா? என்னைக்காவது உடையில ஒரு நாள் எதையாவது செஞ்சு கொடுக்க வேண்டியதான். இட்லி தோசைனா தொடர்ந்து செஞ்சாலும் நம்மளுக்கு வெறுத்து போயிருது இல்ல. ஏக்கா ஏக்கா லதாக்கா, ஏக்கா ஏக்கா நீதானா? ஏக்கா நீதானாக்கா? அங்கிட்ட இருந்து வேகமா ஓடியாந்துக்கிட்டு நீதானான்னு கேட்டுக்கிட்டு இருக்கியே என்ன? நான் தான் பெரிய உருவம் உட்கார்ந்துருக்கேன், தெரியல உனக்கு? ஏக்கா தொட்டு பார்த்துக்கிறேங்கடா. அக்கா ஏக்கா தொட்டு பார்த்துக்கிறேன். நீதானான்னு. ஏக்கா ஏக்கா ஏடி, உனக்கு என்ன கிறுக்கு பிடிச்சு வச்சா? என்னடி கிள்ளிட்டு இருக்க? என்ன? நீதானா? ஏக்கா என் புருஷனை காணும்னு அந்த மொட்டச்சி பங்களா இருக்குல்ல, அதுக்கிட்ட ஒன்று ரெண்டு கிடக்கிறான்னு தேடி போனேங்க்கா. அங்கே 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 ஏடி, சொல்லி தொலை. மொட்டச்சி பங்களாக்கு இந்த ராத்திரி நேரத்துல ஒன்னையாவும் போச்சானா? அங்க எதுக்கிட்டி போன? அக்கா என் புருஷனை காணுமேனு எங்கே குளிச்சுட்டு விழுந்து கிடக்காரான்னு இப்படி தேடி போனேன். அந்த பங்களா பக்கத்தில் போயிட்டேன். சரி அங்கே போய் பார்ப்போமேன்னு பார்த்தா உன் குரலுக்கா, உன் குரலே தான். ஏட்டி நெட்டவலி, என்ன வெளியே நிற்கிற? உள்ளவான்னு கூப்பிடுச்சுக்கா. என் அம்மா பயந்து அடிச்சு ஓடியாரங்கா. பாதவதி, கெடுத்திய கேட்ட? ராத்திரி போல அங்கிட்டு எவனா தனியா போவானா? ஒன்னு யார் அங்க போச்சனா? ஏன் குரல்ல கூப்பிடுச்சாக்கும். நல்ல வேலை வெளியே வந்திய, அங்க உள்ள போகாம. உன்னைய என்ன செய்யலாம்? கீழே உட்காரு, அறிவு கெட்டவளை. ஏட்டி ஏட்டி ரம்யா, போய் ஒரு சொம்பல தண்ணிய கொண்டா. இதுக்குக்கா அறிவு கெட்டவளை, கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? நடு ராத்திரில அங்க எவன் போச்சானா உன்னைய? புருஷன் வரமாட்டான் தன்னால. முதல்ல போய் சாமியை கும்பிட்டுட்டு விபூதி எடுத்து பூசு. எதுக்குக்கா? நான் பயப்படலக்கா. ஆனால் உன்னே மாதிரி தான் இருந்துச்சு. உன் சத்தம் மாதிரி கேட்டுச்சேன்னு நினச்சேன். உன்னே இங்கே பார்த்த உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டுட்டு அதான் ஓடியான்ட்டேன். என்னக்கா ஆச்சு? அங்கே என்னக்கா இருக்கு? அங்க போச்சனா சுடுகாட்டுக்கு நடுவில் இருக்கிற பங்களாக்கு போய் நின்றுக்கிட்டு லதாக்கா கூப்பிட்டாக்க வச்சாக்கன்னுட்டு உன் புருஷன் வரமாட்டான். அவன் தன்னால வீட்டை பார்க்க வருவான். அங்க போய் நின்றுக்கிட்டு கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? ஏஞ்சி வா. இப்ப வாயான்னு பழந்துட்டு உட்காந்துரு. என்ன மாதிரி ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆச்சுன்னா என்ன செய்வ? ஏஞ்சி வாடி. நீ எங்க போன? நான் ஒன்னே ஊரு பூரம் தேடுறேன். நீ இங்க வந்து உட்கார்ந்து இருக்க. எங்கே போனீங்க சொல்லாம கொள்ளாம? உங்களை எங்க ஊர் பூரா நான் தேடிட்டு வரேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எங்க போன நீ? உன்னைய தேடி அவன் மொட்டச்சி பங்களா பக்கம் போயிருக்கா. அக்கா, என்னக்கா சொல்ற? மொட்டச்சி பங்களாக்கு போனாளா? ஏன் நெட்டவலி, நீ ஏன் அங்க போன? நான் தான் வருவேன்ல. சரி வா, வீட்டுக்கு போவோம். போ, வீட்டுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு ஒரு சம்பு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு பாடு. போ. நான் வரேன்.
எப்பா பார்த்தாலும் நொய்யின்னு இருக்கல என்ன நெட்டு கொட்டுன்னுக்கிட்டு எதுக்கு கூப்பிட்டியே இப்ப அழுதுட்டு இருக்கிய எதுக்கு கூப்பிட்டியே நெட்டு, நீ எங்க நெட்டு கிளம்பி இருக்க? எனக்கு ஒரே தலை வலிக்கு நெட்டு. எனக்கு தலை வலி தாங்க முடியல. ஆமா, நல்ல குடிக்கிறது வேற தலை வலிக்காம என்ன செய்யும்? எப்பா பார்த்தாலும் நொய்யின்ட்டே இருங்க. சும்மா இருக்கீங்களா எப்பவாது? இன்னைக்கு தான் லதாக்கா கூப்பிட்டாங்கன்னு படம் பார்க்க போலான்ட்டு இருக்கேன். அதையும் போக விடாம தடுத்துக்கிட்டு நில்லுங்க. நெட்டு, நீ என்னை ஏசாத நெட்டு. எனக்கு தலை வலி ஏறி எனவே தாங்க முடிய மாட்டேங்குது. நெட்டு, எனக்கு ஒரு மாத்திரையாவது தந்துட்டு போ நெட்டு. நீ படம் பார்க்க போ. நான் ஒண்ணும் சொல்லல. எனக்கு தலை வலிக்கு ஒரு மாத்திரையாவது தாயேன். சரி, இருங்க, மாத்திரையை எடுத்துட்டு வரேன். போட்டுட்டு பேசாம படுத்து தூங்குங்க. நான் படத்துக்கு போயிட்டு வரேன், சரியா? நெட்டு, நீ மாத்திரையை தந்துட்டு போ. நான் பேசாம தூங்குறேன். இதுக்கு எனக்கு தலை வலிக்குது. அது ராவா குடிச்சிட்டனோ, தண்ணி ஊற்றிருக்கணும். அதான் தலை வலிக்குது. சரி, மாத்திரையை போட்டு படுத்து பார்ப்போம். இந்தாங்க, இந்த மாத்திரையை போட்டுட்டு பேசாம படுங்க. நான் போயிட்டு வரேன், சரியா? நெட்டு, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. இந்த வெள்ளை மாத்திரைக்கு தலைவலி கேட்டுரும்ல. ஆமா, கேட்கும். ஒழுங்கா போட்டுட்டு பேசாம தூங்குங்க. அடுத்தால குடிக்கிறதுக்கு எங்கேயாவது போயிடாதீங்க. சரி, நான் போயிட்டு வரேன். ஐயோ, எனக்கு தலை வலிக்குது. ஐயோ, தலை வலி தாங்க முடியலையே. நெட்டு, என்ன மாத்திரையை நெட்டு குடிச்சிட்டு போனேன்? தலை வலி தாங்க முடியலையே. இது மாத்திரை டப்பாங்க நான் வச்சுட்டு போயிருக்கா? படம் பார்க்குற அவசரத்துல இங்கனே வச்சுட்டு போயிட்டாலோ? இது என்ன மஞ்சள் மாத்திரையா இருக்கு? அவ வெள்ளை மாத்திரைல கொடுத்தா அவசரத்துல மாத்தி கொடுத்துட்டாலோ? சரி, இதை எடுத்து போட்டு பார்ப்போம். தலை வலி கேக்குதான்னு பார்ப்போம். இங்க இந்த மனுஷனை ஆளை காணும். தண்ணி சட்டை கேக்குது, உள்ள அடக்காரா? ஏங்க ஏங்க உள்ள என்ன செய்றீங்க? ஏங்க வெளியே வாங்க. ஏங்க ஆச்சு, போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. சீக்கிரம் வாங்க. என்னாச்சுங்க? என்னாச்சு? போகும்போது நல்லா தானே இருந்தீங்க. தலை தானே வலிக்கினீங்க. பேசாம தூங்க தானே சொன்னேன். என்னாச்சு? பாவி மனுஷன், கொஞ்சமாவது கூறு இருக்கா உனக்கு? அது வயிற்றால போற மாத்திரை, வயிறை கிளீன் பண்ணதுக்காக வாங்கி வச்சிருந்தேன். அதை தூக்கி முழுங்கிருக்கியே. நான் என்ன கனவா கண்டேன் நீங்க இப்படி தூக்கி முழுங்குவியன்னு? எப்பா பார்த்தாலும் எதையாவது கூறுகட்ட வேலையை செய்யறது. சரி இருங்க, லதா கட்ட போய் ஓமத்திரம் வாங்கிட்டு வரேன். இம்மா என்னம்மா குழம்பு வைக்க போற? இம்மா கேரட்ல எடுத்து வச்சிருக்கேன். இம்மா ஒரு துண்டு கேரட் தாமா. இம்மா ஒரே ஒரு துண்டு தாமா. கேரட்டை பார்த்த உடனே கேட்டுருவியே. என்ன குழம்பு வைக்க? சாம்பார் தான் வைக்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். சரி இந்தா புடி வாங்கிக்க. திரும்ப வந்து எடுத்துட்டு போக கூடாது. அம்மா தேங்க்ஸ்மா. என்ன கீழே உட்காந்துட்ட? ஆமாட்டி, இந்த டேபிள் வெள்ளெல்லாம் என்னமோ சிந்தி இருந்துச்சு. சரின்னு கழுவ போட்டேன். அப்படியே வெயிலில் காய போட்டுட்டு இங்கே வந்து கீழே உட்காந்து காய் வெட்டிட்டு இருக்கேன். என்ன நீ சமையல் முடிச்சிட்டியா? போக்கா, இந்த மனுஷனோட எங்க சமையல முடிக்க? இனிமேதான் ஆரம்பிக்கணும். அக்கா, நான் வேணா வெட்டி தரேன். ஆண்டி, கேரட் தானே வெட்டி முடிச்சிட்டேன். சரி என்னாச்சு அவனுக்கு அதை சொல்லு. போக்கா, படத்துக்கு போயிட்டு வந்தால, படத்துக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயும் இங்கே இல்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சுட்டாரு.
ஒரே தலைவலின்னு அழுக. நாங்கள் கிளம்பும் போதே அழுதுட்டு கிடந்தாரு தலைவலின்னு. சரின்னு மாத்திரையை கொடுத்துட்டு தான் வந்தேன் பார்த்துக்க. அங்கே படம் பார்த்து முடிக்கிறதுக்குள்ளேயும் தலைவலி மாத்திரையை போட்டது பத்தாதுன்னு இன்னொரு மாத்திரையும் தூக்கி போட்டிருக்காரு. சொல்ற தலைவலி மாத்திரை கொடுத்துட்டு வந்தியா? அப்புறம் என்ன மாத்திரை தூக்கி போட்டாங்க? அக்கா, தலைவலி மாத்திரை எடுத்து குடிச்சிட்டு வந்திருக்கேன். அதை போட்டது காணாதுன்னு பேதியில் வயிறை கலக்கிறதுக்காக மாத்திரை வச்சிருந்தேன், வயிறை க்ளீன் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த மாத்திரையும் தூக்கி போட்டிருக்காரு தலைவலி மாத்திரைன்னு நினச்சி. லூசு பைய என்னடி? அப்புறம் என்ன ஆச்சு? ஆமாக்கா, வேற என்ன செய்ய? பேதி மாத்திரையை போட்டால் சும்மாவா இருக்கும்? வயிற்ற கலக்கி கக்கூசை விட்டு வெளியே வரல பார்த்துக்க. அதான் சரின்னு வந்தேன். கொஞ்சம் ஓமத்தில் இருந்தா தாக்கா. இவன் கூரே இல்லாம இன்னும் சின்ன பிள்ளை மாதிரி இருக்கிறான். இவனை வச்சுட்டு எங்கேயாவது நகர முடியுதா? அடச்ச போய் எடுத்துட்டு வந்து தரேன். வேற என்ன செய்ய? அக்கா, இவர் தொல்லை தாங்க முடியல. அதான் சரின்ட்டு உன்ட்ட கொஞ்சம் ஓமத்திரம் வாங்கிட்டு ஒரு ப்ரெட்டு பாக்கெட்டை வாங்கிட்டு போகலான்னு வந்தேன். வெறும் ப்ரெட்டை மட்டும் கொடுப்போம், அப்போ தானே சரியாகும். மாட்டி வேற எதையும் கொடுத்து தொலைக்காத. பிரெட்டை வாங்கி கொடு, சரியாயிரும். இல்லைனா கொஞ்சம் உங்க மாமியால போய் அல்வா வாங்கிட்டு வர சொல்லி அதையும் கொடு, நல்ல நின்று போயிடும். சரிக்கா, நீ கொடு, நான் கொண்டு போய் கொடுக்கட்டும். மாட்டி முதல்ல இதை கொண்டு கொடு, அவனுக்கு சரியாகட்டும். சரிக்கா, நான் வரேன். இக்கா நெட்டவெளி பசனுக்கு வயித்தால போதாங்க்கா. புருஷனுக்கு வயித்தால போகுதுன்னா அது ஊருக்கே நியூஸ் ஆயிரும் போல இருக்க. ஏட்டி நீ இங்கதான் இருக்கியா? வெளியில பேசிக்கிட்டு இருந்தாங்கட்டி, அதான் அந்த அக்காட்ட சொல்லுமேனு ஒடியாந்தேன். வேற என்ன செய்ய, பேப்பர்ல தான் போடணும். இந்த மனுஷன் கூற வச்சுக்கிட்டு என்ன செய்ய? அதான் ஓமத்திரம் வாங்கிட்டு போகணும் வந்தேன். ரம்யா, அதுக்குள்ளேயும் உனக்கு நியூஸ் வந்துட்டாக்கும். அவன் பண்ண கூத்த ஏன் கேக்குற? தலைவலி மாத்திரன்னு பேதி மாத்திரையை தூக்கி தின்ட்டானா? சொல்ற தலைவலின்னு பேதி மாத்திரையை தூக்கி தின்ட்டானா? அதனாலதான் வயித்தால போதா? வயித்தால போகுதுன்னே தெரியாம தான் ஒடியாந்தியாக்கும். சரிக்கா, நான் போய் முதல்ல ஓமத்திரத்தை கொடுக்கேன். முதல்ல கொண்டு போய் கொடுப்போம். அல்லதாக்கா, என்ன கிச்சனுக்கு வந்துட்டீங்க? என்னாச்சு? லத்து சமையல் வீடியோ போட்டு எத்தனை நாள் ஆச்சு? இன்னைக்கு சமையல் வீடியோ தானே போடணும்? ஆமாக்கா, என்ன வீடியோ போடலாம்? வாங்கம்மா, நீங்க ரெண்டு பேரும். அன்னைக்கே சொன்னேன் சமையல் வீடியோலாம் ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு எக்ஸசைஸ் வீடியோ போடணும்னு சொன்னேன். பிறகு அதை கேட்காம ரெண்டு பேரும் சமையல் வீடியோங்கிறியே. வீடியோவா? சரி, அப்ப இன்னைக்கு போடுவோம். ஆனா நீ தான் எக்ஸசைஸ் பண்ணணும், சரியா? அதுக்கு என்ன, நான் என்ன பண்ண மாட்டேன்னா சொல்றேன், நானே பண்றேக்கா. ஏக்கா, ரெடியா ஆரம்பிக்கிட்டா? ஒரு சீன் சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இருக்காரு, அவர் பேரை முதல்ல சொல்லிக்கிறேன். அக்கா, திடீர்னு சப்ஸ்கிரைபர் பேரை சொல்றேங்கிற? நாம லத்து சமையல நிறைய பேர் விரும்பி பாக்குறாங்க டி. நிறைய பேர் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அப்புறம் என்னன்னா நிறைய பேர் வந்து தினமும் நம்ம லத்து சமையல விடாம பார்த்துட்டு இருக்காங்க. நான் எல்லா சப்ஸ்கிரைபர் பேரையும் தினமும் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நேற்று கமெண்ட் போட்டார் பாரு நம்ம செல்லத்தர தம்பி ஒருத்தர் இருக்காரு, அவர் அடிக்கடி நம்ம சேனல்ல ரொம்ப விரும்பி பாக்குறாரு. அந்த செல்லத்தர தம்பி பேரை சொல்லணும்னு நினைச்சேன், அதான் சொன்னேன். செல்லத்தர தம்பியா? என்ன நீ அவர் பேர் மட்டும் சொல்லியிருக்க? நிறைய பேர் விரும்பி பார்க்குறாங்கக்கா. எனக்கும் நிறைய பேர் ஞாபகத்தில் இருக்கு. ஆனால் சில பேர் மட்டும் தான் தொடர்ந்து கமெண்ட் போடுறாங்க. எம்பிஆர் ஸ்டோரிஸ்னு ஒருத்தங்க போடுறாங்க, அப்புறம் அனிதா வனிதாஸ்னு ஒருத்தங்க போடுறாங்க, அப்புறம் திலீப்னு போடுறாங்க. நிறைய பேர் போடுறாங்கக்கா. ஆனால் இன்னும் நிறைய பேர் எனக்கு ஞாபகத்தில் இல்லை. நம்ம தினமும் ஒவ்வொருத்தர் பேராக நம்ம சொல்கிறோங்க்கா. எல்லாருக்கும் இந்த வீடியோ மூலமாக நம்ம நன்றி சொல்லியிருக்கோம்க்கா. எல்லாருக்கும் நன்றி. எல்லாரும் தொடர்ந்து விரும்பி பார்க்குறாங்க. ஆனால் எல்லாரும் மறக்காம கமெண்ட்ஸ் போடுங்க. எல்லாரும் எங்களை விரும்பி பாருங்க. தினமும் மறக்காம லத்து சமையல் வீடியோவையும் திருநெல்வேலி கார்ட்டூன்ஸ் வீடியோவும் மறக்காம பாருங்க. நேராயிட்டு நீ சீக்கிரம் எக்ஸசைஸை ஸ்டார்ட் பண்ணு. நான் கேமரா ஆன் பண்ணிக்கிறேன். ரெடி போங்க. நந்தி மாதிரி இப்படி நின்னேன்னா நான் எப்படி எக்ஸசைஸ் பண்றது? எனக்கு இடம் விடுங்க முதல்ல. எல்லாரும் ரெடியா? முதல்ல நேர கையை நீட்டுங்க. எல்லாரும் ரெண்டு கையை நேர நீட்டுங்க. அடுத்ததா கையை தலைக்கு மேலே கொண்டு போங்க. ஐயோ, நான் இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியாதுல்ல. 1 2 3ன்னு சொல்கிறேன், சரியா? 1 சொல்லிட்டேன், 2 சொல்லிட்டேன். இப்போ 3 சொல்ல போகிறேன். சரியா? 3 என்ன 3 4. இது என்ன எக்ஸசைஸ்? ஸ்கூல்ல பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குற மாதிரி 1 2 3 4ன்ட்டு இது கீழே மேலே எதுனா எல்லாத்துக்கும் தெரியுமா? இதை படிச்சு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வாங்கக்கா, நீங்க வேற இதுதான் என்னமோ சொல்றாங்களா, என்ன சொல்றாங்க, என்ன அது வந்து வார்ம் அப் அப்படின்னு சொல்லுவாங்கக்கா. முதல்ல இதை செஞ்சுட்டு தான் அப்புறம் நம்ம நல்ல வேற ஹெவியான எக்ஸசைஸ்லாம் செய்யணுங்கா.
ஏக்கா சும்மா இருக்க மாட்டேன். உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு இங்கிலீஷில் பேச தெரிஞ்சா நீ ஏன் இப்படி இருக்கிற? சத்தப்படாமல் இரு. இங்கிலீஷில் பேச முதல்ல என்கிட்ட கற்றுக்க. எல்லாரும் அமைதியாக நான் செய்கிறத மட்டும் வீடியோ ஒழுங்காக எடுக்கா. கேமரா ஆன் பண்ணியிருக்கல. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் ஆன் 2 3. Next exercise 1. என்ன லதாக்காவை எட்டி மிதிக்கிற மாதிரி இருக்கிற? சும்மா இரு. டூ. ஏப்பா ஏ நானே உளுத்துற பார்த்தனே. பொறுக்க ஏக்கா அதை கட் பண்ணிட்டு ஏக்கா எடுத்துறாத அதை. வா ஒருத்தி எங்கன கட் பண்ண என்னத்தை கட் பண்ணன்னு எனக்கு தெரியல. சரி நீ வீடியோ போடும்போது பார்த்துட்டு நீயே கட் பண்ணிக்கோ. ஏக்கா கழுத்து பிடிச்சிக்கிச்சுக்கா. ஐயோ கழுத்து பிடிச்சிச்சுக்கா. என்ன தினமும் எக்ஸசைஸ் பண்றங்கற அப்புறம் ஆனா உனா கழுத்து பிடிச்சிக்கிட்டுங்க. ஐயே என்ன கத்திட்டு இருக்கீ என்ன? எப்பா ஏக்கா என்னன்னு தெரியலக்கா. குனிஞ்சிட்டு நிமிந்தா டபாக்கணும் கழுத்து பிடிச்சிக்கிச்சு. அதுக்கு இப்போ என்ன செய்ய? சரி வாங்க வந்து எனக்கு கொஞ்சம் தடை கொடுங்க. அடி நீயும் வீடியோவும் ஒழுங்கா சமையல் வீடியோவாவது போட்டுக்கலாம். நீ இப்படி பண்ணனா எப்படி வியூஸ் வரும்? எடுத்த வரைக்கும் போதுங்கக்கா. நான் என்ன செய்யட்டும்? கழுத்து பிடிக்கணும் கனவா கண்டேன். இன்னொரு நாள் வேற வீடியோ எடுத்து போடலாம். சரி வாங்க. போ உன்னைய வச்சுக்கிட்டு சரி என்னத்தையும் முடிச்சு வீடியோ போடுங்க. 1 2 3. 1 2 3. 1 2 3. 1 2 3. என்ன செய்யற நட்டு? எந்திங்க. ஒரு வேலை செய்ய விடாம முன்னாடி வந்து படுத்துக்கிட்டு. நீ என்ன செய்யற? காலையிலே கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்ன இப்போ? காலையிலே குடிச்சிட்டு வந்துட்டீங்களா? நட்டு நான் குடிக்கவே இல்ல நட்டு. சத்தியமா குடிக்கல. கொஞ்ச நேரம் எங்க போயிருந்தீங்க? நட்டு அம்மா ரேஷன் கடைக்கு கூப்பிடுச்சு. அதான் போயிட்டு வந்தேன். எங்க ரேஷன் கடைக்கு போனீங்க? உங்க அம்மா அந்த பின்னாடியில உட்காந்து கதை பேசிட்டு உட்காந்துருக்கு. நட்டு என்ன ரேஷன் கடைக்கு போக சொல்லிட்டு அம்மா வரவே இல்ல. நான் இவ்வளவு நேரம் அங்க உட்கார்ந்துட்டு தான் வரேன். ஆமா உங்க அம்மா ஒரு வேலை செய்யாது, ஒருத்தரையும் செய்யவும் கூடாது. நீங்களும் அப்படித்தான். நட்டு என்ன சொல்லாத நட்டு. நான் அப்படி இல்ல. நீ எதுக்கு நட்டு எக்ஸசைஸ் எல்லாம் செய்யற? நீ நல்லா தானே இருக்க. உங்களை மாதிரி குடிச்சிட்டு மல்லாகப்படுத்து மல்லாக சொல்கிறீங்களா நீ? நான் என் உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கணும்னு இருக்கேன். அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம். அங்கே ஒரு ஃப்ராக் போட்டுட்டு போகணும். எனக்கு கொஞ்சம் தொப்பை வச்ச மாதிரி இருக்குது. அதான் எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன். நட்டு என்னையும் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போ நட்டு. நானும் வருவேன் நட்டு. உனக்கு தோப்பையெல்லாம் வைக்கல நட்டு. நீ அழகா இருக்கிற. நிஜமாவா சொல்றியே? தொப்பை வைக்கலையா? ஆமா நட்டு நீ அழகா இருக்கிற நட்டு. கல்யாணத்துக்கு போகிறதுக்கு எனக்கு ஒரு பட்டுச்சல் எடுத்து கொடுங்க. உங்கள் அம்மாட்ட எப்போ காசை காட்டாலும் சண்டை தான் போடுது. எனக்கு காசே தர மாட்டேங்குது. நீங்கள் என் கூட வரணுன்னா நீங்கள் எனக்கு சேலை எடுத்து தந்தால் தான் நான் உங்களை கூட்டிகிட்டு போவேன். நட்டு பட்டு சேலையா வேணும்? சரி நட்டு நான் உனக்கு எடுத்து தரேன் நட்டு. நீ என்னையும் கூட்டிட்டு போகணும். சரி அது போகிறப்ப பார்ப்போம். முதல்ல நீங்கள் எடுத்து கொடுங்க, அப்போ தான் கூட்டிகிட்டு போவேன். சரி நட்டு நாளைக்கு அம்மாட்ட காசு வாங்கி நான் உனக்கு சேலை எடுத்து தரேன் நட்டு. நட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது. சோறு கொடு நட்டு. சாப்பிட என்ன குழம்பு வச்சிருக்க? உட்காருங்க, சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். இன்னைக்கு கருவாடு குழம்பு தான் வச்சேன். கருவாட்டு குழம்பு வச்சியா? எனக்கு சாப்பாடு கொடு நட்டு. எனக்கு பசிக்குது நட்டு. போ நட்டு சோறு எடுத்துட்டு வா நட்டு. நட்டு சீக்கிரம் வா நட்டு. பசிக்குது நட்டு. நட்டு யார் சமைச்சா நட்டு? வேறு யார் சமைக்கிறா? நான் தான் சமைச்சேன். நல்லா இருக்கா? நட்டு அம்புட்டு ருசியா இருக்கு நட்டு. நட்டு குழம்பு ரொம்ப சுவையா இருக்கு நட்டு. உடனே அழுதுருவேல. சரி சாப்பிடுங்க, அழுறத நிப்பாட்டுங்க. நட்டு தேங்க்ஸ் நட்டு. நல்லா இருக்கு நட்டு.
சாப்பிட்டுட்டு வாங்க, கடைக்கு போகணும். முழிக்கிறிய, ஒழுங்கா சாப்பிட்டுட்டு கடைக்கு வாங்க. போவோம் நட்டு, கடைக்கு போவோம். நான் சாப்பிட்டுட்டு வரேன், நீ போ. நம்மளை அடிச்சுக்க ஆளே கிடையாது. என்ன அழகா இருக்கு. நெட்டு, நீயா இது? என்ன இது மண்டையில? இங்க எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன்ல? அடுத்த வாரம் என் ஃப்ரெண்டு கல்யாணம் இருக்குல்ல, அங்கே நம்ம 2 பேரும் சேர்ந்து போகிறோம். அதுக்கு தான் இப்போவே நான் ட்ரையல் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல? ஆமா நட்டு, நல்லா இருக்கு. ராபர்ட் கிளைவ் மண்டை மாதிரி இருக்கு. ஆமாம் வாங்க, உங்களுக்கு அப்பவும் கிண்டல் தான். நான் இப்போ தான் கண்ணாடியில் பார்த்தேன். சூப்பராக இருக்கு இந்த ஹேர் ஸ்டைல் எனக்கு. நெட்டு சூப்பரா இருக்கு நெட்டு. உனக்கு நெட்டு, நீதான் நெட்டு இந்த ஊர்லயே அழகு. நெட்டு, நான் வெளியே போகணும். காசு இருந்தா கூட நெட்டு. நெட்டு, நான் காசு கேட்டேன், நீ பிசாட்டி வந்துட்ட. சும்மா சும்மா காசு கேட்குற வேலை வச்சுக்காதீங்க. காசு என்ன மரத்துலையா காய்க்கு? இந்தாங்க இட்லி அவிச்சேன், சாப்பிட்டுட்டு இடத்த காலி பண்ணுங்க. நெட்டு, எப்ப பார்த்தாலும் நீ இப்படி தின்னுட்டே இரு. நீ திங்கிறத பார்த்தாலும் என்னையும் திங்க சொல்லிட்டே இரு. எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம், எனக்கு வெளியே வேலை இருக்கு. காசு கொடு நெட்டு. ஆமாம், எப்போ பார்த்தாலும் ஆனா ஊனா என்னையே சொல்லுங்க, திங்கிறேன் திங்கிறேன் திங்கிறேன்னு. வேற பசிச்சா திங்காம என்ன செய்வாங்க? வேணும்னா தின்னுங்க, இல்லாட்டி போங்க. எங்கிட்டலாம் காசு இல்லை. வர வர நீ ரொம்ப தான் எதிர்த்து பேசுற. காசு தராட்டி போ, நான் லதா கடை போய் வாங்கிக்கிறேன். எப்போ பார்த்தாலும் காசு காசு எதுக்கு உங்களுக்கு? குடிக்க போறீங்களா? லதா கடை போய் கேட்பீங்களோ? லதா கடை எப்போ பார்த்தாலும் வீடு வீடா போய் கடன் கேட்கறது உங்களுக்கு வேலையா போச்சு. என்கிட்ட பேசாத போ. சரி பொறுங்க, 50 ரூபா இருக்கு தரேன். என்ன சொன்ன நெட்டு? 50 ரூபாயா? 50 ரூபாய்க்கு என்ன கிடைக்கும்? ஒரு பாட்டில் விலை என்னன்னு தெரியுமா? ஒரு குவார்டர் விலை 200 ரூபா. நீ 50 ரூபா கொடுத்தா? என்னது 200 ரூபாயா? 200 ரூபாய்க்கு நான் எங்க போறது? வேணும்னா 50 ரூபா இருக்கு, வாங்கிட்டு போங்க. இல்லைன்னா போங்க, இடத்த காலி பண்ணுங்க. அடியே தங்கம், 50 ரூபா இருந்தாலும் பரவாயில்லடி, குடுடி. உன் காலை கையா பிடிச்சு கேட்கிறேன், குடுமா. நீங்க முதல்ல காசுன்னா போதுமே, காலை பிடிப்பிய கையை பிடிப்பிய. ஏந்திங்க போங்க, உள்ள மிளகாத்தோடி டப்பால இருக்கு, எடுத்துட்டு போங்க. எப்பா பார்த்தாலும் குடிக்கிறது, குடிச்சிட்டு எங்கேயாவது விழுந்து கிடந்தீங்க அப்புறம் நடக்கிறதே வேற. ஆமா, 50 ரூபா கொடுத்துட்டு என்னமோ 5000 ரூபா கொடுத்த மாதிரி பேசுவா. அங்க என்ன முடங்கிட்டு போறிய? ஒண்ணுமில்ல நட்டு, சீக்கிரம் வந்துடுறேன். என்ன தியேட்டர்ல ஒரு கூட்டத்தையும் காணும், நம்ம தான் கடைசி வந்தோமோ? படம் போட்டிருப்பானோ? நம்ம வர்றதுக்குள்ளேயும் படத்தை போட்டிருப்போம் போல தெரியுதே. போட மாட்டான். இவ்வளோ எல்லாத்தையும் நீட்டி நடிச்சு கூட்டு வரதுக்குள்ளேயும் இம்பிட்டு நேரம் ஆயிட்டுல. அதாக்கா, படம் போட்டிருக்க மாட்டான். நான் போய் டிக்கெட் இருக்குதான்னு காட்டுட்டு வரட்டா? மலர், உள்ள போய் டிக்கெட் இருக்குதான்னு கேட்டுட்டு வா. வாங்க, ஏன் மாசம் மாசம் நின்றுட்டு இருக்கியே? நேரம் இல்ல, படத்தை எடுத்து போட்டுருப்பான். சீக்கிரம் போய் கேட்டு வாங்க. ஆமா, வாங்க மாமா, நான் வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் கேட்போம். என்ன அங்கே மறைச்சிக்கிட்டு போய் நிக்கிற? ஒன்று உள்ள போ, இல்லைன்னா தள்ளி வந்து நில்லு. என் புருஷன் தானே டிக்கெட் எடுத்தாரு, நான் தான் மொத ஆளாக போய் உட்காருவேன். இந்த பிள்ளைகள் பாரு இன்னும் வந்திருக்கானு, ஒன்று ஒன்றா பாத்திரம் போயிட்டு இருக்கு. ஏட்டி, சின்ன பிள்ளைல அப்படிதான் இருக்கும். போயிட்டு வரட்டும், நீ வேணா போய் உட்காரு, நான் பார்த்து கூட்டிட்டு வரேன். என்ன மாசம் மாசம்னு முழிச்சுக்கிட்டு இருக்கியே? போங்க, எனக்கு 2 பாப்கார்னு 2 ஐஸ்கிரீமு அப்புறம் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது வச்சிருப்பான், போய் வாங்கிட்டு வாங்க. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் திங்க போறியா? இப்போ வேற கேட்ப, அப்புறம் இடவிட விடும்போது அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வாங்க. என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்லை. நான் இப்போ நான் வாங்க மாட்டேன், அப்புறம் தான் உனக்கு வாங்கி தருவேன். காசு இல்லைன்னா என்னத்துக்கு படத்தை கூட்டு வரீங்க? எப்பா பாரு, அதை வாங்கி தர மாட்டேன், இதை வாங்கி தர மாட்டேன். என்ன படம் போர் அடிச்சிச்சுன்னா என்ன செய்யுது? எதையாவது தின்னுக்கிட்டு பார்த்தா தான் நேரம் போகும். எல்லாரும் போர் அடிக்குதுன்னு படத்துக்கு வருவாங்க, நெட்டவலி திங்கிறதுக்குன்னு படத்துக்கு வரா மாமா. சும்மா இருக்க மாட்டேன், உங்ககிட்டயா கேட்குறேன், என் புருஷன்ட்ட கேட்குறேன். சரி சரி, சீக்கிரம் போய் எதையாவது வாங்கிட்டு வாங்க, படம் போடுற போகிறோம், வாங்க போ. முழிச்சுக்கிட்டு இருக்கியே,
எந்த சீட்டு? நெட்டவழி சீட் நம்பர் 14 15 அதுல இருந்து 21 வரைக்கும் நம்ம சீட்டு தான் நெட்டவழி. ஆனா ஒரே உளருங்க. டிக்கெட் எங்க? நான் டிக்கெட்டு தொலைச்சிருவேன்னு அதான் அவரை கொடுத்துட்டேன். இதை மட்டும் நல்லா பேசுங்க. இந்த லதாக்கா படம் போட்டுமா, அது இப்பதான் போய் என்னத்தை வாங்க போச்சோ தெரியல. ஏக்கா லதாக்கா, அந்த சிப்ஸ் பாக்கெட்டையும் அந்த முறுக்கு பாக்கெட்டையும் இங்க கொடுத்து விடு. ஏக்கா ஏக்கா படத்தை ஆன்னு பார்த்துட்டு இருக்காதுக்கா. ஏக்கா குடு. பொருட்டி சின்ன பிள்ளைக்கு தானே எடுத்து கொடுத்துட்டு இருக்கேன். பொறுமையா இறேன். நீ முதல்ல கையில வச்சுக்க பாப்பக்கான தின்னு முடி. அதுக்குள்ள என்ன பாடுபடுத்துற? ரமேஷ் கீழே உட்காரு. எட்டி பார்த்துட்டு இருந்தா எனக்கு மறைக்கல. நெட்டவழி தலையை குனிட்டி எரும மாடு மாதிரி மறைச்சிக்கிட்டு நிக்கிற. கீழே குனிஞ்சு உட்காருட்டி. இல்லைன்னா நீ பின்னாடி வந்துட்டு வேண்டியதானே. போ, நீ சரியான குட்டச்சி. ஒன்னைய வச்சுக்கிட்டு படம் பார்க்க முடியுமா? அங்கிட்டு நெளியிற இங்கிட்டு நெளியிற. முதல்ல வந்து முன்னாடி வந்து உட்கார வேண்டியதானே. சத்தம் பண்ணாதீங்கடி. படத்தை பார்க்க விடுறீங்களா? அக்கம் பக்கம் இருக்கவங்க சண்டைக்கு வரான். உங்களை கூட்டிட்டு படத்துக்கு வந்த மாதிரி என்னைய சொல்லணும். நானும் எங்க வீட்டுக்காரரும் தனியா வந்திருக்கணும். ஏக்கா என் ரம்யாக்கா கதையே கேளு. லதாக்காக்கு ஆசையை பாரு. ஆச்சு ஐயரும் இப்போ தான் தனியா படத்துக்கு வரணுமா? சத்தம் படாம படத்தை பார்க்க விடு. பக்கத்துல இருக்கிறவன் முறைக்கிறான். சத்தம் போடாம படம் பார்க்கணும்னா நீங்க போய் இன்னும் 2 பாப்கார்ன் வாங்கிட்டு வாங்க. சிவனி, உன் சத்தம் தாங்க முடியல. வாய் மூடிக்கிட்டு இரு. எப்ப மாதிரி தின்னுகிட்டே இருப்பியா? டீ குட்டச்சி, பேசாம படம் தானே பார்க்குற, கம்முன்னு பாரு டீ. நான் என் புருஷன்கிட்ட தானே கேட்குறேன், உங்ககிட்டயே கேட்டேன். இல்ல, உன் பொண்டாட்டி வாய் அடைக்க முடியாது. முதல்ல போய் இன்னும் 2 பாப்கார்ன் வாங்கிட்டு வந்து கொடு. ஆமாக்கா, இவளை கூப்பிட்டுட்டு படத்துக்கு வந்தா என் காசை பூரா காலியாக்கிட்டா. நெட்டவழி சத்தம் படாம எல்லாரையும் படம் பார்க்க விடு. இரு, போய் உனக்கு பாப்கார்ன் வாங்கிட்டு வரேன். இதை முதலே செஞ்சிருக்கலாம்ல. போங்க போங்க, 2 பாப்கார்னும் 2 ஐஸ்கிரீமும் வாங்கிட்டு வாங்க.